ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோஹோவில் வந்து யூஎக்ஸ் டிசைனருக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎக்ஸ் டிசைனர்னால் என்ன, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணலாம், ஸோ எந்தெந்த மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோஹோவில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஜாபோட லொக்கேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 0லேருந்து 3 இயர்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைட் எக்ஸ்பீரியன்ஸில் ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் தி ரோல் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயின் அவர் டிசைன் டீம் அட் ஜோஹோ கிராஃப்ட் இன்ட்யூட்டிவ் யூசர் ஃபோக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். யூ வில் பி கொலாபரேட் அக்ராஸ் டீம்ஸ், transforming ideas into the engaged and effective designs, use insights that continuously improve products அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டிசைன் டீமில் வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொலாபரேட் பண்ணி, ஸோ நீங்கள் எல்லா டீமோடு கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொலாபரேட் டு கேதர் ரெக்கமெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த டொமைன் அண்ட் டர்ன் இன்சைட்ஸ் இன்டு எஃபெக்டிவ் வயர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனலைசிஸ் யூசர் பிஹேவியர், ஃபீட்பேக் டு என்ஹான்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், என்ஷூர் த யூசபிலிட்டி, accessibility and brand consistency, manage multiple projects while adapting the shift priorities, communicate the design rational clearly to the teams and the stakeholders அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி எல்லா டீம்ஸோடய கொலாபரேட் பண்ணி அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் கேதர் பண்ணி அதை அனலைசைஸ் பண்ணி, ஸோ அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. தென் அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் அனலைசைஸ் பண்ணி அது ஃபீட்பேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அந்த யூசபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி, பிராண்டோட விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது பாயிண்ட்டு. தென் 4வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷிஃப்ட் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 4th பாயிண்ட். தென் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸோ கம்யூனிகேட் வித் ஸோ எல்லா டிசைனர்ஸோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்க டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவுட்புட்ஸை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5th பாயிண்ட். தென் ரெக்கமெண்ட் என்னென்ன உங்களுக்கு என்னென்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால், ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க நம்மக்கிட்ட என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 0 to 3 years ஆஃப் யூஎக்ஸ் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ், போர்ட்ஃபோலியோ ரெக்வயர்ட், கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் டிசைனர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை 1 year எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், 3 year எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபிஷியன்சி இன் ஃபிக்மா, அடோப் XD ஆர் சிமிலர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோஹோவில் டிசைனுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா, அடோப் XD யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டூல்லையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான சிமிலர் டூல்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனாலிட்டிக்கல் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேச்சுலர்ஸ் இன் டிசைன் ஆர் HCI ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஸோ எந்த நீங்கள் வந்து டிசைன்ஸ்லேயே வந்து பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை அதுக்கு ரிலவெண்ட்டான ஈக்குவலண்ட்டான டிசைன் டிகிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் தி டிசைன், ஈகர் டு லேர்ன், என்ஜாய் த ஒர்க் ஆஃப் வித் ஒர்க்கிங் வித் அதர்ஸ், வில் லவ் இயர் டு ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து உங்களோட பேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் இதில் கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இதை பற்றி தான் வந்து அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் திஸ் ரோல் டெடிகேட்டட் டு பியூர்லி யூஎக்ஸ் டிசைன், ஸோ வில் என்கரேஜ் அப்ளிகேஷன் ஃப்ரம் தி ஒன்லி கேண்டிடேட்ஸ் வித் த ரிலவென்ட் ஸ்கில்ஸ், போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் ஜெனின் இன்ட்ரெஸ்ட் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஐ யூஎக்ஸ் டிசைன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் யார்
இன்ட்ரெஸ்டடோ இது ரிலவெண்ட்டான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கோ, ஸோ இது ரிலவெண்ட்டான போர்ட்ஃபோலியோஸ் உங்ககிட்ட இருக்கோ, அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜாபோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்ததோ, ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் கொடுத்துக்கோங்க, என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன், ஸோ இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபர்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை அண்ட் நொய்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தான் சென்னை கொடுத்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயி நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் நில்லுன்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கரண்ட் சிடிசி கேட்டிருக்காங்க, என்ன சிடிசி வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பர்ட் சிடிசி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. தென் நோட்டீஸ் பீரியட் வந்து ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் இமீடியட் கொடுத்துக்கோங்க. மற்ற பீப்பிள்ஸாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்கு இல்லையா, இப்போ வந்து போர்ட்ஃபோலியோனா நிறைய சொல்கிறீங்க அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான், ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ஷோ கேஸ் பண்ணுறது தான் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதோட லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க, ஸோ இதுலேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க யூஎக்ஸ் டிசைனருக்கு என்னென்ன ஸ்கில் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சம்மரி கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ரோலில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இதை கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஹவு டு யூ அப்ளை ஃபார் திஸ் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து எது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி யூடியூப் மூலிமா தான் அதை கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக உங்கள் ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, உங்கள் ரெஸ்யூம் வந்து ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணி ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க, உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூ வந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால் பேக் பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ ரவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஜாப்க்கு ஆன்போர்டே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ உங்களை எப்படி ஷோ கேஸ் பண்ணுறது, உங்கள் இன்டர்வியூக்கு வந்து எப்படி ரெடி ஆகிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இந்த ஜாபோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.